தொடர்ச்சியாக கல்விக்கு நம்ம முன்னோர்கள், அதாவது தமிழர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த பழமொழியின் மூலமாக நம்ம உணர முடியும். அதாவது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவார். இந்த பழமொழியை பல சூழல்கள் நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பிகள் பாசத்தை வச்சு முறையிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உள்ளாத அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மற்றும் ஒழுக்கத்திற்கான முக்கியத்துவத்தை இங்கே அவங்க சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அப்போ அடி அப்படிங்கிறது இறைவனுடைய பாதம். உடன் பிறந்த அண்ணனும் தம்பியும் உதவாவிட்டாலும் நம்மளுடைய இறைவனுடைய பாதத்தை பற்றியவர்களுக்கு வேண்டிய செல்வமும் பொருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான உதாரணம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்திற்காகவும் இல்லை சொத்துக்காகவும் இல்லை சின்ன சின்ன மனக்கசப்பிற்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டையிட்டு கொண்டு ஒருவரை தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் இறைவனுடைய பாதத்தை பற்றியவர்களுக்கு தேவையான வேண்டிய பொண்ணும் பொருளும் அப்படின்னு கிடைக்கிறதுலாம் இவங்க சொல்கிறாங்க. அப்படி கிடைச்ச ஒருவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுடைய பாதத்தை பற்றியவர் நம்மளுடைய விவேகானந்தர். இறை நம்பிக்கை எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்த்தவர். அவர் கடைசி வரைக்கும் இறை நம்பிக்கையில் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்வியலில் பயன்படுத்தக்கூடிய பழமொழிகளை இங்கே பார்க்கலாம். வாழ்வியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் காலையிலிருந்து இரவு உறங்கும் வரைக்கும் செய்யக்கூடிய செயல்களிலிருந்து கிடைத்த அனுபவங்களை இங்கே பழமொழியாக கொடுக்குறாங்க. நாங்கள் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமானது தூய்மையான வாழ்வு. ஒரு மனுஷன் தூய்மையை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியில் சொல்கிறாங்க. கந்தையானாலும் கசைக்கு கட்டு. நாம் உடுத்தக்கூடிய உடை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உடை தான் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியது, அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லக்கூடியது. அந்த உடையை அணியக்கூடிய சிறிய உடையாக இருந்தாலும் கிழிந்திருக்கக்கூடிய உடையாக இருந்தாலும் அந்த உடையை தூய்மையாக துவைச்சு தான் அணியணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார். அவருடைய இறப்பின் போதில் அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1-2 ஆடைகள் தான் வச்சிருக்கிறாரு. அந்த ஆடைகளை தினமும் துவைத்து அணிவது தான் அவருடைய வழக்கம். காலம் முழுவதும் எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு இந்த பழமொழியை நாம் உதாரணமாக சொல்லலாம். அடுத்தது கூழானாலும் குளித்து குடி. தூய்மையை எவ்வளோ அழகாக 2 சொற்கள் சொன்ன ஒரு பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கூழானது நம்ம குடிக்கக்கூடிய உணவு கூழானாலும் சரி, சிறிய உணவாக இருந்தாலும் சரி, அந்த உணவை குளித்து விட்டு தான் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்புறங்கள் இன்றைக்கும் பழக்கம் இருக்கும். காலையில் அவங்களுடைய கடமையை முடிச்சதுக்கப்புறம் குளித்ததுக்கு அப்புறம் தான் இறைவனை வணங்கிவிட்டு தங்களுடைய உணவை அருந்துவார்கள். அப்படி இருக்கக்கூடியது ஏன் அப்படின்னா, நாம் சுத்தமான உணவை எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடலும் மனமும் சுத்தமாக இருக்கணும். தேவையில்லாத அழுக்குகள் கிருமிகள் எல்லாம் நம்மளுடைய உடலுக்குள்ள போவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடிக்கக்கூடிய கஞ்சி சிறிதானாலும் அதை குளித்து குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை. அப்போ சுய முன்னேற்றம் சுய முயற்சி பற்றி சொல்லக்கூடியது தன் கையே தனக்கு உதவி. அப்போ பிறருடைய கையை எதிர்பார்க்காம பிறருடைய உதவியை எதிர்பார்க்காம நம்மளால முடியும், நாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு செயலை தூண்டக்கூடிய ஒரு பழமொழியாக தன் கையே தனக்கு உதவி. இந்த 10 விரல்கள் இருக்குது, 2 கைகள் இருக்குது. இந்த கைகளை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறது சுய முன்னேற்றத்திற்கான பழமொழியாக இருக்குது. நம்மளுடைய வேலைகளை நாமளே செய்யலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை பார்த்திங்க அப்படின்னா வளரக்கூடிய சூழல் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உணவு அருந்துவதிலிருந்து தங்களுடைய தட்டோ தாம் உண்ணக்கூடிய உணவு பாத்திரங்களையோ கழுவி வைக்கக்கூடிய சூழல் இல்லாமல் அம்மாக்களும் அப்பாக்களும் செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ நாம் அருந்தக்கூடிய உணவை உடுத்தக்கூடிய உடை இந்த வேலைகளை எல்லாம் நம்மளாலேயே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குடும்ப பந்தம். குடும்பம் இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிற ஒரு முறையாக இருக்குது. குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோடு அன்றாடம் பழகக்கூடியவர்களோடு நல்ல நட்புறவை வச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுட்டு அவர்களோடு பேசாமல் இருந்து ஒருவருக்கு ஒருவர் சண்டை இட்டுட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டம் நமக்கு நல்லா இருக்காது. அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழியாக இருக்குது. இப்போ குடும்பம் வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சமுதாயம் இல்லாமல் நாம் இல்லை. அந்த சமுதாயத்தோடு எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பழமொழி தான் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். அப்போ ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் போகக்கூடிய சூழலில் நாமளும் அவங்களை சார்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊருடன் பகைக்கின். சுற்றி இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்களோட நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும், நல்ல நட்புறவை வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நட்புறவு பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போய்விடணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதான் ஒரு வாழ்வியல் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து உணர்த்துது.
அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீதியும் நம்பிக்கையும். அப்போ எப்படி ஒரு மனிதன் நீதியோடு நம்பிக்கையோடு வாழணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அதை அடுத்த வகுப்பு பார்ப்போம். நன்றி.